ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அதை வச்சு ரெடி பண்ணுறாங்க. இந்த நொங்கு மில்க் ஷேக்கை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபியூ செகண்ட்ஸ்க்கு டேஸ்ட்டியாக வந்து தெரியாது, அதுக்கடுத்த டேஸ்ட் தெரியும். ஆனால் டேஸ்ட் உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்து பனம்பழத்தில் அல்வா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம என்ன கேட்டாலும் உடனே அவங்க ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தருவாங்க. இப்போ வந்து நம்ம பனம்பழத்தில் செஞ்ச அல்வா சாப்பிட போகிறோம். நமக்காக சுட சுட ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் சூடாக இருந்தது. ஆனால் டேஸ்ட் வந்து என்ன சொல்கிறேனே தெரில, வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் இதே மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்து தூத்துக்குடியில் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அடுத்து நம்ம ட்ரை பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பானகம் தான். இந்த கருப்பட்டி பானகம் வந்து கோவில் திருவிழாக்களில் கிடைக்கும். இந்த கருப்பட்டி பானகத்தில் லேயர் லேயராக வரும். இதை பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. சரி வாங்க இப்போ இந்த கருப்பட்டி பானகத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கருப்பட்டி பானகத்தை குடித்தவொடனே அதில் வந்து கருப்பட்டி ஃப்ளேவர், அந்த புளி ஃப்ளேவர் அப்படியே இருந்தது. என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கருப்பட்டி பானகத்தை ட்ரை பண்ணுறேன். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. நீ என்னடா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து நம்ம ட்ரை பண்ண போகிறது பனங்கிழங்கு அல்வா தான். இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்ருப்பீங்க, பிரெட் அல்வா சாப்பிட்ருப்பீங்க, ஏன் கேரட் அல்வா கூட சாப்பிட்ருப்பீங்க.